ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பாணி. சரி, நம்ம கருட புராணத்தில் முன்னாடி என்ன பதிவு பார்த்துருந்தோம்? சொர்க்க நரகம் அப்படிங்கிறது யார் செல்லுவர், சென்ற பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முன் பதிவில் பார்த்துருந்தோம். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கருட புராணம் அப்படிங்கிறது பிளேலிஸ்ட் கொண்டாந்து லிங்க் தரேன், அதுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய 2 நிலைகள், அதாவது சொர்க்கத்திற்கும் மேல் உள்ள தெய்வங்கள் வாழக்கூடிய உலகங்கள் எப்படி இருக்கும், அங்கே யார் செல்லுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த உலகங்களுக்கு எல்லாம் செல்லாமல் மறுபிறப்பு எடுப்பதற்காக வரக்கூடிய பித்ரு உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அங்கே யார் வருவாங்க, ஸோ அங்கே வந்ததுக்கு பிறகு என்ன நல்லா நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக இருக்கும். இதுக்குண்டான அந்த பித்ரு உலகத்தில் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நம்மளுடைய சித்தர்கள் பிளேலிஸ்ட்டில் திருமூலனாருடைய திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600 அப்படிங்கிற அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கங்க. இப்போது இந்த கருட புராணம் என்ன சொல்லுதோ அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ஸ்வர்க்கத்திற்கு மேல் உள்ள உலகங்கள் அப்படிங்கிறது தெய்வங்கள் வாழக்கூடிய உலகங்கள். ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமாக, எப்படி நரகம் அப்படிங்கிறது செய்த பாவத்திற்கு ஒரு தற்காலிகமாக தண்டனைகள் வாங்கிட்டு மறுபடியும் பித்ரு உலகத்துக்கு வந்துடுவோம் மறுபிறப்பு எடுப்பதற்காக. அதுபோலவே செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு சிறு கால அளவு இருக்கும். அதை முடிச்சுட்டு திருப்பி பித்ரு உலகத்திற்கு வந்துடுவோம். எதற்கு? மறுபிறப்பு எடுப்பதற்காக. இதை பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் முத்கல மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி இருக்கிறார். அவர்கிட்ட வந்து இந்திரதேவன் சொர்க்கம் அழைத்து கொண்டு போவதற்காக அவர் வருகிறார். ஆனால் முத்கல மகரிஷி மறுக்கிறார். ஏன்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல மனுஷனாக இங்கே வாழ்ந்தவனுக்கு கடமை தவறாமல், பொய்யுரையாமல், தீங்கான மனோநிலை இல்லாமல், பிற உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணியவர்களுக்கு, உற்றார் உறவினர் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவரையும் நன்மதிப்போடு நடத்தி, பசின்னு வந்தவருக்கு உணவளித்து, தாகம்னு வந்தவருக்கு நீரளித்து, எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்து கொண்டவர். சரிங்களா? ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்தவர்களுக்கு ஒரு புண்ணிய பலன் கூடியதற்காக கிடைக்கக்கூடியது சொர்க்கம். ஆனால் அந்த புண்ணிய பலன் முடிஞ்சோன்னே மறுபடியும் இந்த பூவுலகம்ங்கிறது வரணும், எனக்கு அதில் விருப்பம் இல்லை இந்திரதேவனே, நான் பிறவா நெறி அப்படிங்கிறத நோக்கி போகிறேன், ஸோ அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு முத்கல மகரிஷி. சரிங்களா? இதற்கேற்றார் போலவே அப்போ மேலுலகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஃபேமஸான 2 என்னவாக இருக்கும்? ஈசனார் உரையக்கூடிய கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், திருமால் உரையக்கூடிய வைகுந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த இடத்துல இருக்குது. இது போக இன்னும் ஒரு சில உலகங்களில் இருக்குது, பார்ப்போமே. இப்போது இறைனார் வாழக்கூடிய, அதாவது உரையக்கூடிய ஈசனார் உரையக்கூடிய கைலாயம் அப்படிங்கிறது பசி என்ற பிணி அந்த இடத்துல கிடையவே கிடையாது. இப்போது இறைனாருடைய வாகனம் காளை, அம்மையினுடைய வாகனம் புலி. காளை புல் உண்ண செல்லுவதில்லை, புலி காளை உண்பதற்கு செல்லுவதில்லை. விநாயகரனுடைய வாகனம் எலி. இந்த எலியை தின்பதற்கு ஈசனார் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு முற்படுவதில்லை. முருகனுடைய வாகனம் மயில். மயில் இந்த இறைனார் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பை உண்ணுவதற்கு முற்படுவதில்லை. ஸோ அங்கே பசி என்ற பிணி இல்லை. அங்கே என்றைக்குமே நிம்மதியாக, அப்படியே அமைதியாக, ஏகாந்தமாக நம்மளால் எப்பவுமே அந்த இடத்துல இருக்க முடியும். இங்கே கைலாயம் அப்படிங்கிறது. வைகுந்தம் அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறதே இங்கே பார்க்கடல்ல, அள்ள கேட்க கேட்க குறையாமல் செல்வம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடம். என்ன செல்வமானாலும் சரி. ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டோம், செல்வத்து மேலே விருப்பப்படுவோமா? இல்லை, இறை மேலே தான் விருப்பம் இருக்கும். அப்போது என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய இடம், கேட்கக்கூடியது ஒன்று தான், சாமி மட்டும்தான். பேசாமல் அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. நிம்மதி, சுகம், மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது முக்கியமான அந்த ஒரு விஷயம். இதை தவிர்த்து பிற உலகங்களும் உண்டு. சாதுக்கள் சென்றடையக்கூடிய இடம் பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கணவனுக்கு நெறி தவறாத பத்தினியாக வாழ்ந்தவள், அந்த பெண் செல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கௌரி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது தர்மம் தவறாது வாழ்ந்தவர்கள், அவர்கள் பார்த்திங்கன்னா சாக்கித் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமரும் சீத்தையும் உரையக்கூடிய நித்தம் ராமராஜ்யம் இருக்கக்கூடிய, தர்மம் மட்டுமே நிலைக்கக்கூடிய அந்த சாக்கித் அப்படிங்கக்கூடிய அந்த உலகத்திற்கு அவர்கள் செல்வார்களாம். கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்கள் கோலோகம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செல்வார்களாம். விநாயகரை வழிபடக்கூடியவர்கள் இக்ஷவனம் தப்பாக சொல்கிறேனோ இக்ஷுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நிறைஞ்ச காடு அந்த இடத்துல இருக்குமா. ஸோ அந்த இடத்துக்கு செல்வார்களாம். அனுமாரை வழிபடக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கதலிவனம், கதலினா வாழைப்பழம்னு அர்த்தம். ஸோ கதலிவனம் அந்த இடத்திற்கு அவர்கள் செல்லுவார்களாம். ஸோ இது போல் இருக்கக்கூடிய உயர் உலகங்கள் அந்த இடத்துல இருக்கும். அங்கே போயிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடித்து ப்ளக்ஸ் அடித்து ஓட்டிகிட்டு போனோம்னு வச்சுங்களேன், அப்போவே துரத்து விட்டுருவாங்க. சொல்கிறாங்க பாருங்கள், அங்கே சென்றதற்கு பிறகு நான் என்ற அகம்பாவமோ, போட்டியோ, பொறாமையோ, வெறுப்போ, கோவமோ, இல்லை ஏதாவது மேலே ஒரு பற்றோ பிடிப்போ இருந்தால், சாமி இப்படி வா,
போயிட்டு வா, திருப்பி பூமிக்கு போயிட்டு வா, உனக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் இன்னும் இல்லை, பக்குவம் அடைஞ்சிட்டு வருவியாமா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? இது மாதிரி தான் யோகினி, கைலாயத்தில் இருக்கக்கூடிய யோகினிகள் கொஞ்சம் மனசஞ்சலப்பட்டதன் காரணமாக விக்ரமாதித்தனுடைய அரியணையில் வந்து பதுமைகளாக வந்து சேரக்குண்டான ஒரு சூழல் வந்தது. அந்த பதுமைகள் போஜராஜனுக்கு விக்ரமாதித்தனுடைய பெருமையை கூறிய காரணத்தினால அவர்கள் பெற்ற அந்த ஒரு நிலை மாறி மறுபடியும் கைலாயம் சென்று சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய புராணம் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் பாகவத புராணத்தில் பார்த்தோம்னா ஜெயன் விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சனத்குமாரர்கள் வரக்கூடியவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்த காரணத்தினால சனத்குமாரர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி முதல் 2 பேருமே வந்து அசுரர்களாக ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்கனாக பிறவி எடுக்கிறாங்க. அதோடு நிற்காமல் மறுபடியும் ராட்சசர்களாக ராவணனும் கும்பகர்ணனாகவும் பிறப்பெடுக்கிறாங்க. அப்பவும் நிற்காமல் மறுபடியும் மனிதர்களாக சிசுபாலனும் தந்தவக்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருவருமாக பிறப்பெடுத்து அதற்கப்புறம் மீண்டு வைகுந்தம் சென்று சேர்ந்தார்கள் அப்படின்ட்டு. ஸோ நத்திங் இஸ் பெர்மனெண்ட். அந்த இடத்துலையும் போய் கொஞ்சம் அசைஞ்சிட்டோன்னா அவுட்டு. சரிங்களா? ஸோ இதை மனசில் என்றைக்குமே வச்சுக்கணும். மேலுலகத்தில் இதுபோல் நிலை மாறி கீழே வரும்பொழுது பித்ருலகத்துக்கு வருவாங்க. சொர்க்க நரகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பித்ருலகத்துக்கு வருவாங்க. ஏன்னா பித்ருலகம் தான் ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி திருப்பியும் பூமியில் பிறப்பதற்கு. இந்த பிறப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது கருடபுராணம் இந்த செய்தியை சொல்லலை. இப்போ சொல்லக்கூடிய செய்தி மட்டும் மகாபாரதத்தில் இருக்குது. என்னென்னா பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ம நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். எவனாவது என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்ட்டு. இந்த எவனாவது காப்பாற்றுறன்னா யாருன்னா தன் வம்சாவளி இந்த பூமியில் நின்று இருப்பாங்கள்ல, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்துக்குங்கடா நாங்கள் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இது மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய செய்தி. இப்போது ஒரு நூல் ஒரு மாதிரி சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா நம்மளுடைய பாலனம், நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய வாழ்வினுடைய சூழல், உடல்நிலை இதெல்லாமே நாமே விருப்பத்தின்படி தேர்ந்தெடுத்துட்டு வந்துக்கலாங்கிறதும் சொல்லப்படுது. அப்படி இல்லையா, நீ செய்த முன்வினை கருமத்தை பொறுத்து உனக்கு இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. ஸோ டெஃபினட்டிவாக தெரியல, இது ரெண்டுமே நூட்களில் இருக்கக்கூடிய செய்தி. இப்போ நாம் இந்த இடத்துல இப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் முன் செய்த கருமத்தின் பலனாக இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணம் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்படி ஒருத்தர் பேச போகிறது தான் ஒரு 2-3 மாதம் தூக்கி உள்ளே வச்சாங்க. ஸோ அதனால் நான் அதை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. கருட புராணம் வாங்கி படிச்சிங்கன்னா இருக்கும் என்ன செய்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது சும்மா அப்படி ரேண்டமாகலாம் நடக்கிறதில்ல. ஒரு ஆண் தன்னுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடனிற்காகவும் ஒரு பெண் தன்னுடைய மூதாதையர்களுக்காக செய்யக்கூடிய கடனிற்காகவும் இந்த ஆணும் பெண்ணும் ஒன்று சேர வேண்டும்ங்கிற ஒரு நிபந்தனை இந்த உலகத்தில் உண்டு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், திருமணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து அந்த கரு உருவாகும் பொழுது இந்த கருவில் எந்த மூதாதையர் வருவார்னு நமக்கு தெரியாது, அவர் வந்து தங்கிக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த இடத்துல அந்த ஆண் வந்து பிண்டதானம் அப்படின்னு கொடுக்க போகும்பொழுது பர்வன ஸ்ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தலைமுறை மூதாதையர்களை சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. கல்யாணமே ஆகலை, இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிள்ளை பேர் இல்லை, இவர்கள் என்ன பண்ணுறது? அப்போ அந்த மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் கோபம் கொள்ளவும் இவர்களை வந்து ஏதாவது கொஞ்சம் ஒரு மனசு நொந்து ஒரு வார்த்தை சொல்வதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால அவர்கள் என்ன செய்யணும், யார் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாராயண பலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேக்ரட் ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாராயணர் யார், திருமால் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூதாதையர்களை வந்து தன்னகத்தே வைகுந்தம் கூப்பிட்டு போய்க்குவார் அப்படிங்கிறது ஒரு வழக்காக சொல்லப்பட்டுது. இப்போ இந்த திருமணம் ஆச்சுப்பா அப்படி ஜாலியாக எல்லாம் பிள்ளை பார்த்துக்கலாமா? இல்லை, நம்மளுடைய கலாச்சாரமே அப்படி கிடையாது. ஒரு நாள் சரியான ஒரு ஆணுக்கு சரியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து சரியான ஒரு நாள் நேரம் பார்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து இந்த நேரத்தில் தான் இவர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தையும் பார்த்து அவர்கள் ஒன்று சேருவதற்குண்டான அந்த ஒரு வாய்ப்பை அனுமதித்து கொடுக்குறாங்க. முதல்லலாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது அவர்கள் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. எதுக்கு? 2 பேரும் பருவம் எய்தக்கூடிய காலம் வரைக்கும் அவரவர் வீட்டில் இருப்பாங்க. பருவம் எய்திய பின் கணவன் மனைவியாக ஒன்றாக அவர்கள் வாழ அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ இப்படி தான் அந்த இது நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஆணினுடைய ஒரு வீரியத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னா அதனுடைய நிறம் என்ன? வெண்மை நிறம். பெண்ணினுடைய சுரோனிதத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்கிட்டிருந்து இந்த உடல் உருவாவதற்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் போன்ஸ் எலும்புகள் வந்து கிடைக்குது. அதற்கப்புறம் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது கிடைக்குது.
பெண்ணினுடைய சுரோதனத்திலேருந்து என்ன கிடைக்குதுன்னா தசை கிடைக்குது, ரத்தம் கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஆண்கிட்டிருந்து ஒரு பகுதி வரும், பெண்கிட்டிருந்து ஒரு பகுதி வரும். இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உடல் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த ஆணினுடைய வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிறக்கக்கூடிய பிள்ளை ஆண் பிள்ளையாகவும், பெண்ணினுடைய வீரியம் அதிகமாக இருக்குன்னா பிறக்கக்கூடிய பிள்ளை பெண் பிள்ளையாகவும் பிறக்கும். இருவருக்குமே வீரியம் இருக்குன்னா பிறக்கக்கூடிய பிள்ளை அலியாக பிறக்கும். இது மூன்றுமே சராசரியான பிறப்பிற்கு உட்பட்டவர்கள். ஒரு சிலர் தான் எந்த உடம்புல வேணாலும் இருக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான உணர்வுகளும் மேலிடவே இடாது. ஆம்பிக்வஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தன்னை ஆணாவும் சொல்லிக்க மாட்டாங்க, பொண்ணாவும் சொல்லிக்க மாட்டாங்க, அழியாவும் சொல்லிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிறப்புகளும் இந்த உலகத்தில் உண்டு அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக அதிகமாக பார்க்குறோம் இல்லையா இந்த எல்ஜிபிடிக்யூ. ஸோ அந்த மாதிரி உண்டான பிறப்புகளும் ஏற்படும். அப்படி அது ஒரு எக்ஸ்டென்சிவாக நான் பூனைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஆண் பெண்ணுக்காக மட்டும் சொல்கிறது. சரிங்களா? என்னென்னா உடல் ஆண் உடலாக இருக்கும், ஆனால் பெண் குணம் இருக்கும். உடல் பெண் குணமாக இருக்கும், பெண் உடலாக இருக்கும், ஆனால் குணம் ஆண் குணமாக இருக்கும். ஸோ அந்த மாறுபாடான தன்மை கொண்டவர்களாகவும் இங்கே பிறப்பது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இது மட்டும்தான் இந்த உடல் உருவாவதற்கு உண்டானதான்னு கேட்டால் இல்லை. தத்துவங்கள் நிறைய உண்டு. தாயினுடைய கருவில் 10 மாதம் அந்த குழந்தை இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 பஞ்ச கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அதற்கப்புறம் மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அல்ல, விஞ்ஞானமய கோஷம், கடைசியாக ஆனந்தமய கோஷம். இது 5 உடல் இந்த உடலுக்கு சேர்ந்து வரும். இது அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதத்தினுடைய கலப்பு இந்த உடலில் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்கு தோல், எலும்பு, முடி, தசை, நரம்புகள் இதெல்லாம் உருவாவதற்கு இந்த நிலம் அப்படிங்கிற தத்துவம் உதவி செய்யும். நீருங்கிற தத்துவம் உமிழ்நீர், சிறுநீர், விந்து, அதுக்கப்புறம் எலும்பு, மஜ்ஜை, ரத்தம் இது உருவாவதற்கு உதவி செய்யும். நெருப்பு அப்படிங்கிற தத்துவம் பசி, தாகம், இச்சை, சோம்பல், உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது உருவாவதற்கு உதவி செய்யும். காற்றுங்கிற தத்துவம் குனிய, நிமிர, நடக்க, ஓட, குதிக்க இதற்கெல்லாத்திற்கும் உதவி செய்யும். ஆகாயங்கிற தத்துவம் பேச, எண்ண, உணர, அதற்கப்புறம் மயக்கம் கொள்ள. இப்படியே பகல் கனவு கண்டுக்கிட்டே இருப்போம்ல, அதுபோல் மயக்கம் கொள்ள இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாய தோற்றங்கள் உண்டா இதற்கெல்லாத்திற்கும் உதவி செய்யும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நம்மளுடைய தாது உற்பத்தியினால் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வெள்ளை அணுக்களும் அந்த வெள்ளை அணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் லிக்விட் லிம்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உருவாவதற்கு ரத்தம், தசை, நரம்புகள், எலும்பு மச்சை, ஆணுக்கு விந்துவும் பெண்ணுக்கு சுரோனிதமும் இது உருவாவதற்கு தாதுக்கள் உதவி செய்யுது அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் ஞானேந்திரியம்னு சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடியதும், கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால், கை, வாய், ஆசனவாய், பிறப்புறுப்பு ஆகிய இந்த 5 இதெல்லாம் உருவாவதற்கு இந்த தாதுக்கள் பெரிய உதவிகளாக இருக்குது. இப்போ உடல் உருவாயிடுச்சு, இந்த உடல் வேலை செய்கிறதுக்கு இன்னொரு 4 விஷயம் வேணும். அதற்கு பேர் அந்த கரணம்னு சொல்லுவாங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 4ம் கூடும். இது எல்லாம் கூடின பிறகு இந்த உடல் வேலை செய்கிறதுக்குண்டான ஒரு தகுதியான அந்த ஒரு இடத்துல இருக்குது. இது மட்டும்தானா? இல்லைப்பா, இன்னும் இருக்குது. முதுகு தண்டு வடத்தில் நிறைய முடிச்சுக்கள் இருக்கிறதாகவும், அந்த முடிச்சுக்கள் நம்ம சக்கரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முடிச்சுக்கள் ஒரு வகையான உணர்வுகளை தன்னகத்தே கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இறப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம், அடுத்தது காமத்தின் மீது இருக்கக்கூடிய காமம்னா எது மேலே வேணாலும் காமம் இருக்கலாம். உடல் மட்டும்தான் காமம்னு இல்லை, காசு பணம், பேர் புகழ் அந்த எது மேலே வேணாலும் இருக்கலாம். இச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதன் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு தீராத பற்று. அதற்கப்புறம் உணவின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு பசி உணர்வு. சரிங்களா? அதற்கப்புறம் அன்பிற்கு ஏங்கி இருப்பது, பேசக்கூடிய திறமை, ஞானம் அடைவது அப்படின்னு. இப்போ 6 ஆதாரங்களை தெளிவாக சொல்லிட்டாங்க, கீழிருந்து அப்படி மேலே வந்தாங்க. இதுக்கு எல்லாத்திற்கும் அந்த ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் வேலை செய்யும் அப்படின்ட்டு. இப்போ இது மட்டும் இல்லாமல் வலது மூளை இடப்பக்க உடலை கட்டுப்படுத்தும், இடது மூளை வலப்பக்க உடலை கட்டுப்படுத்தும். இந்த எனர்ஜி எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இடநாடி, பிங்கள நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நாடிகள் வழியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நடுநாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லக்கூடியது குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை மேலே எழுப்புவதற்கு வேலை செய்யுது. அது எல்லாம் வேலை செய்யும், ஞானமடைவதற அளவுக்கு வேலை செய்யாது. அதாவது நம்மளுடைய 1000 இதழ் தாமரை அப்படிங்கிறது விழிப்படை வைப்பதற்கு அது வேணும். அதற்கு ஒரு சில பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. செஞ்சால் அதுக்குண்டான அது வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு தாயினுடைய கருவில் இவ்வளோ ப்ராசஸ் நடந்த பிறகு தான் இந்த உடல் அப்படிங்கிறது உருவாகுது. ஒரு உயிரானது தாயினுடைய கருவுக்குள்ளே வரும்பொழுது ஒரு தீரா
வலி வேதனைகளை அனுபவிச்சு தான் இந்த ஆன்மா உடலுக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அ ட்ராமா அப்படிங்கிறாங்க. ஒரு வகையான வேதனையோடு தான் இந்த உடலுக்குள்ளே உயிர் வருமா, இந்த உடலை விட்டு உயிர் பிரியவும் செய்யுமா. அந்த விருக்குன்னு இருக்க அந்த நொடிப்பொழுது, பட் அது ஒரு வலி வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதை நம்பி வர்றாங்கன்னா, தனது பாவம் செஞ்சு தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன், இந்த பாவத்தெல்லாம் நீக்கி நான் நல்வாழ்வு வாழணுங்கிறதுக்காக தான் இங்கே வருமா. ஆனால் என்ன, வந்தோடனே பழசெல்லாம் மறந்து போயிடும். இப்போது இறந்த வீடு தீட்டு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 16 நாள். அதுபோலவே பிறந்த உடனேயே அந்த பழைய ஞாபகங்கள் மறக்குது பார்த்தீங்களா, அதுவும் இறப்பாகவே கருதி அந்த பிள்ளை பெற்ற வீடு 10 நாள்லேருந்து 16 நாள் வரைக்கும் தீட்டாக கருதப்படுகிறது. இப்படி தான் உடல் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த இடம் தீட்டாக, இறப்பை தீட்டுன்னு எப்படி சொல்கிறோமோ, பிறப்பும் தீட்டுன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, நம்மளுடைய பழைய ஞாபகங்கள் இறந்து போயிடுறது, மறந்து போச்சு பார்த்தீங்களா, அதனால் அதையும் தீட்டாக கருதி அந்த பிறப்புக்கும் 10 நாள்லேருந்து 16 நாள் தீட்டு, இறப்பிற்கும் 10 நாள்லேருந்து 16 நாள் தீட்டு. சரிங்களா. ஸோ இதுக்கு சமஸ்கிருதத்தில் சுத்தகா அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்கிறாங்க, பியூரிஃபிகேஷன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க, உடம்புலேருந்து அந்த ஃப்ளூயிட் எல்லாம் பிறக்கும் பொழுதும் வெளியே வரும், இறக்கும் பொழுதும் ஃப்ளூயிட் எல்லாம் வெளியே வரும். அந்த இடத்துல கிருமி தொற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அதனால் அந்த இடம் தீட்டும்பாங்க. அது 16 நாளுங்கும்போது சுத்தம் பற்றி எல்லாம் பண்ண சரியாக போயிடும். இதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. பட் எனிவே, வாழக்கூடிய இந்த உலகமும் மறுமையில் இருக்கக்கூடிய உலகமும் 2 நேரத்தில் நம்ம கூட தொடர்பு கொள்ளும். ரெண்டும் ஒரு செகண்டில் கோஜாயின் ஆகும், பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும். சரிங்களா. ஸோ இப்படி தான் ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய கடன் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தானம், பிண்டதானம் அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செய்திகள் இருக்குது. அதை பின் அப்படியே இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.